நேர்களை முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக சிறப்பு கண்காணிப்பு குழு அமைக்க தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போலீசாரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. போலீசாரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு தற்போது இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. போதைப் பொருட்களை கண்காணிக்கும் போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து கண்காணிப்பு குழுவை அமைப்பதற்கு தற்போது மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்களை கண்காணிப்பதற்கு சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைப்பதற்காக தற்போது மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போலீசாரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தற்போது மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அவற்றை கண்காணிப்பதற்காகவும் சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தற்போது மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிறப்பு கண்காணிப்பு குழுவை போதைப் பொருளை வழக்குகளை கையாளக்கூடிய போலீசாரின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்டை மாநிலங்களில் இருந்து கொரியர் மூலம் தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் தற்போது நீதிபதிகள் தங்களது வேதனையை பதிவு செய்திருக்கின்றனர்.